Tally 4.1 எக்ஸல்ல இருந்து இம்போர்ட் பண்றத ரொம்பவே ஈஸியா ஆக்கிடுச்சு. போன வீடியோல மல்டிபிள் டிரான்சாக்ஷன்ஸ்ல எக்ஸல்ல இருந்து டேலில இம்போர்ட் பண்றது எப்படின்னு பார்த்திருந்தோம். அதே போல இந்த முறை மாஸ்டர்ஸ் எப்படி இம்போர்ட் பண்றதுன்னு பார்த்துடலாம் வாங்க. என்கிட்ட ஒரு செட் ஆஃப் டேட்டா இருக்குது. இந்த டேட்டால லெஜருடைய நேம் இருக்கு, அவங்களோட குரூப் இருக்கு, அவங்க டெப்டாரா கிரெடிட்டாரா, பேங்க் அக்கௌண்ட், கேஷ் இன் ஹேண்ட், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு அவங்களோட குரூப்பு, அவனோட ஜிஎஸ்டி நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் டைப்பு, ரெகுலரா, காம்போசிஷனா, அன்ரிஜிஸ்டரா, அவனோட ஓப்பனிங் பேலன்ஸ், டெபிட் பேலன்ஸா, கிரெடிட் பேலன்ஸா, அவங்க அட்ரஸ், பின்கோட், ஸ்டேட், இந்த எல்லா டேட்டாவுமே எக்ஸல் இருக்கு. இந்த டேட்டாவை டேலியில் இம்போர்ட் பண்றது ரொம்பவுமே சிம்பிள் தான். டேலி ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேட்வே ஆஃப் டேலியில இம்போர்ட் இந்த ஆப்ஷன்ல மாஸ்டர்ஸ் நம்ம இம்போர்ட் பண்ண போறோம். மாஸ்டர்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க சாம்பிள் எக்ஸல் ஃபைல எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட்ல நம்ம லெட்ஜர் மட்டும் இல்லாம குரூப், காஸ்ட் கேட்டகரி, காஸ்ட் சென்டர்னு நம்ம நிறையவே இம்போர்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் லெட்ஜர்ஸ் இம்போர்ட் பண்ண போறேன். இந்த எக்ஸல்ல இருக்க டேட்டாஸை காப்பி பண்ணி இந்த எக்ஸல்ல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அவங்களுடைய பேரு, குரூப், இப்படி எல்லாமே நான் இம்போர்ட் பண்ண போறேன். பாருங்க. ஸோ நிறைய கம்பெனியில் ஓப்பனிங் பேலன்ஸ் போடும்போது அதோடைய ரெஃபரன்ஸ், பில் நேம், பில் அமௌண்ட், பில் டெபிட் ஆர் கிரெடிட், இது எல்லாமே மென்ஷன் பண்ணுவாங்க. அதாவது லாஸ்ட் இருக்க ஃபியூ டிரான்சாக்ஷன்ஸை இது ப்ரொஜெக்ட் பண்ணும். நான் அந்த மாதிரி எந்த டேட்டாவும் போட போகிறது இல்லை. ஸோ அதை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். அந்த அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர், அவங்களோட ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் டைப், ரெகுலரா, ரிஜிஸ்டர்டா, அன்ரிஜிஸ்டர்டா, அந்த மாதிரி இந்த டேட்டாவை காப்பி பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது அவங்களுடைய அட்ரஸ், பின்கோட். இந்த லெஜருடைய அட்ரஸ், பின்கோட், ஸ்டேட், அப்புறம் கண்ட்ரி ஆபீஸ் எல்லாமே இந்தியா தான். இல்லை வேற எதுவும் இருந்தால் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் இந்தியன் போட்டுருவோம். ஸோ அந்த எக்ஸல் வந்து இந்த எக்ஸலுக்கு எல்லா டேட்டாவுமே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ டேலியில் இம்போர்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கலாம். கேட்வே ஆஃப் டேலியில் இம்போர்ட் மாஸ்டர்ஸ், ஜஸ்ட் என்னென்ன இப்படி இம்போர்ட் பண்ண போறீங்கன்ற செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே என்ன இருக்குன்றத பாருங்க. நான் எக்ஸல் ஃபார்மேட்டாக போடுறேன். அந்த பார்த்து டவுன்லோட்ஸ்ன்ற ஒரு பார்த்துல நான் வச்சிருக்கேன். என்ன ஃபைல் நான் இம்போர்ட் பண்ண போறேன், இந்த எக்ஸல் ஃபைல் பாருங்க. ஆல் அக்கௌண்டிங் மாஸ்டர்ஸ் அதுதான் இங்கே செலக்ட் ஆயிருக்கு. அதுல இருக்க எந்த ஒர்க் ஷீட்டுடைய நேம், லெஜர்ன்ற இந்த ஷீட்டுடைய நேமே இம்போர்ட் ஆக போகுது. ஓகே, இதோடைய டெம்ப்ளேட்டை நான் கஸ்டம் பண்ண போறேன். டிஃபால்ட் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் நான் கஸ்டம்ஸ் யூஸ் பண்ண போறேன். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க நேம் இருக்கு. ஸோ நேம் டு நேம் மேட்ச் பண்றோம். செகண்ட் குரூப் இருக்கு. டேலியில் இருக்க ஃபீல்டு குரூப் நேமுக்கும் நம்ம எக்ஸல் இருக்க இந்த ஹெட்டர் குரூப் நேமும் மேட்ச் பண்றோம். ஸோ அதே போல ஓப்பனிங் பேலன்ஸ், அந்த பேலன்ஸ் டெபிட்டா கிரெடிட்டா, ஜிஎஸ்டி நம்பர், ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் டைப், அட்ரஸ், ஸ்டேட், கண்ட்ரி, பின்கோட், இப்படி எல்லாமே மேட்ச் பண்ணிடுவோம். இந்த ஹெட்டர் அப்படியே டேலியில் இருக்க ஃபீல்டுக்கும் இந்த ஹெட்டரையும் நம்ம அப்படியே மேட்ச் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ எல்லாத்தையும் நீங்க ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கணும். இம்போர்ட் பண்ற ரோ செகண்ட் ரோல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இம்போர்ட் பண்ற காலம் ஏல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. பாருங்க, காலம் ஏல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, ரோ செகண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இதை கன்ஃபார்ம் பண்ண பிறகு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஏற்கனவே நீங்க டேட்டா வச்சிருந்தீங்கன்னா அந்த ஓப்பனிங் பேலன்ஸோட இது கம்பைன் ஆகணுமா, இல்ல இன்னொரு டூப்ளிகேட் வவுச்சர் லெட்ஜர் கிரியேட் ஆகணுமா, இல்ல பழைய இருக்க மாடிஃபை பண்ணணுமான்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் இருக்கு. நான் இப்போதான் ஃப்ரெஷ்ஷா இம்போர்ட் பண்றேன். நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இம்போர்ட் நீங்க கிளிக் பண்ணிட்டா இம்போர்ட் கம்ப்ளீட்டட்னு சொல்லி வந்துடுச்சு. இப்போ சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி என்னென்ன லெட்ஜர்ஸ் நம்ம இம்போர்ட் ஆயிருக்கு, எப்படி ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பெட்டி கேஷ்
10,000 டெபிட் பேலன்ஸ் இருக்கு, கேஷிங் ஹேண்ட் அப்டேட் ஆயிடுச்சு. சண்டே டெப்டார்ஸ் அதே போல் அவங்க சண்டே டெப்டார்ஸை பேர், அட்ரஸு, ஸ்டேட்டு, கண்ட்ரி, பின்கோடு, ரிஜிஸ்ட்ரேஷன் டைப்பு, ஜிஎஸ்டி நம்பரு, அவங்களுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் டெபிட் பேலன்ஸில் இருக்குது. ஓகே, கிரெடிட்டார்ஸ் சாம்பிளுக்கு தான் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், எல்லாமே வந்துருச்சான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணுறது டேலி 4.1 ஈஸி மற்றும் ஃப்ரீ தான். இதுக்கு எந்த விதமான ஆட் ஆனும் நீங்கள் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது போல் டேலி, எக்ஸல் சம்மந்தமாக என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் அதுக்கான வீடியோ போட்டுடலாம்.